ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு இடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். உங்கள் வீட்டில் 1வது 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா? அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச வைக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குட் மார்னிங் தேங்க்யூ தாண்டி அவங்களால வந்து ஒரு சென்டென்ஸை பேச முடியலன்னு நினைக்கிறீங்களா? வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்களே தவிர சென்டென்ஸ் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ டோன்ட் வரி. இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பிள்ளைங்க 30 நாளில் சரளமாக இங்கிலீஷ் வாக்கியங்கள் பேசுகிறதுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பண்ண வேண்டிய சிம்பிளான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 30 நிமிஷத்தில் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப. முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப். அவங்களுக்கு குட் மார்னிங் தேங்க்யூ இதெல்லாமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியும். அவங்களுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் தெரியும், வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி வாக்கியமாக மாற்றுறது, எப்படி வாக்கியமாக பேசுகிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. நாம் ஏன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக கற்றுக் கொடுக்கணும்? ஸோ ஒரு நாளில் நீங்கள் 5லேருந்து 10 வாக்கியங்கள் கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அது எப்படி நீங்கள் ஒரு குழந்தைக்கு போய் 5 வாக்கியம் 10 வாக்கியம் வந்து கற்றுக் கொடுக்க முடியும்? அவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸு 12th வரைக்கும் அப்படி இல்லைனா டிகிரி படித்தவங்களா தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக 12th முடிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் வீட்டில் பெரிய கிராமர் புக்கெல்லாம் வச்சு சொல்லித்தரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ பேசுகிறதே வந்து வெறும் தூய தமிழெல்லாம் நம்ம பேசல, தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான் பேசுகிறோம். அப்படி தமிழையும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறத தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தங்கிலீஷ் முறையை தான் நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அது நாளடைவில் என்ன ஆகுமா, இங்கிலீஷில் வந்து பேசுகிறதுக்கு பழக்கி விட்டுரும். போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் போயிட்டு ஸ்லீப் பண்ணு அப்படி தான் வந்து இன்றைக்கி நிறைய வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க ஸ்லீப் அப்படின்னா தூங்கணும் போல் அப்படிங்கிறது அந்த குழந்தையோடைய மைண்டில் போயிட்டு உட்காரும். ஓகேங்களா? டிவி ஆஃப் பண்ணு அப்படிங்கிறத டர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னு சொல்லி நேரடியாக இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஏன்னா டிவி ஆஃப் பண்ணு அதில் வந்து அவங்க ஈஸியாக நிறைய டைம் வந்து கேட்டது. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ டர்ன் ஆஃப் த டிவி, ஆஃப் பண்ணு டிவி அப்படின்றத நம்ம என்ன சொன்னால் டர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னு சென்டென்ஸாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பழங்க. பிள்ளைங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னால் அம்மா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்ல அவங்கள வந்து பழக்கி விடுங்க. அம்மா ஐ எம் ஹங்க்ரி. தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஐ எம் வெரி தேர்ஸ்டி. அப்புறம் தண்ணி கொஞ்சம் எனக்கு குடிக்கிறதுக்கு வேணும் அப்படி கேட்டாங்கன்னா ஷல் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர். இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை இப்போவே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஆர் அ டீச்சர் இன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ஸோ உங்களுடைய கிளாஸ் பிள்ளைங்களையும் நீங்கள் இங்கிலீஷ் ஈஸியாக பேச வைக்கலாம். ஸோ தினமும் நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, பிள்ளைங்க வந்து யூஸ்வலாக வந்து எப்படின்னா ஸ்கூலில் டீச்சர் டாய்லெட், டீச்சர் வாட்டர் இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படின்னு அவங்க வந்து ஒத்த வார்த்தையில் கேட்குறத நீங்கள் இன்றைக்கே வந்து மாற்றிடுங்க. ஒரு சென்டென்ஸாக வந்து அவங்கள பேச வைங்க. மே ஐ ட்ரிங்க் வாட்டர் டீச்சர், மே ஐ ட்ரிங்க் சம் வாட்டர், ஷல் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். ரெஸ்ட் ரூம் போகணும், இப்போ வந்து டாய்லெட் போனால் மே ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம், ஷல் ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி கேட்க பழகுங்க. உள்ளே வர்றதுக்கு வந்து கையை வந்து இப்படி நீட்டுவாங்க நிறைய பிள்ளைங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ மே ஐ கம் இன் டீச்சர் அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் பெர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் போடுங்க. ஒரே நாளில் எல்லா பிள்ளைங்களுமே இதை கற்றுக்குவாங்க. கண்டிப்பாக டெய்லியும் இந்த வார்த்தைகளை இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது சொன்னால் தான் உங்களுக்கு நான் வந்து பெர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்க பேசுவாங்க. அண்ட் அதே போல் வந்து நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கனாலே தே யூஸ் டு கம்ப்ளைண்ட். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. அப்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுங்க. இப்போ டீச்சர் அவன் என்னை அடித்தான், அவன் என்னை கிள்ளிட்டான், அவன் என் பென்சிலை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறத ஏன் நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்றக்கூடாது? அப்போது டீச்சர் ஹீ இஸ் பீட்டிங் மீ, அவன் என்னை வந்து அடிக்கிறான். டீச்சர் ஹீ டுக் மை பென்சில், அவன் என் பென்சிலை எடுத்துக்கிட்டான். அப்புறம் வந்து அவள் பேசிகிட்டே இருக்கா, டீச்சர் ஷீ இஸ் டாக்கிங். இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. இது எப்படின்னா இது வந்து ஒரு கேம் மாதிரி நீங்கள் போர்டில் எழுதி போட்டு பிள்ளைங்களை பேச வைங்க. கிளாஸ் ரூமே சும்மா இங்கிலீஷில் அப்படியே அதிரும், அந்த மாதிரி ஆகிடும். இது வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் போக நீங்கள் இன்னும் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே போல் ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய ஸ்கூலில் வந்து சென்டென்ஸ் வந்து சொல்கிறாங்க தான், அதை வந்து ஒரே ஒரு டைம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. பட் பிள்ளைங்களுக்கு திரும்ப அதை கேட்டாலும் திரும்ப அதை பேசினாலும் மட்டும்தான் அவங்க மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து அதை பேச வைங்க. அதே போல் நண்பர்கள் கூட அவங்க வந்து இந்த பொருட்கள்லாம் கேட்குறப்ப எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லித்தரலாம். இப்போ நான் வந்து எரேசர் எடுத்துகிட்டு வரல, எனக்கு எரேசர் கொடு அப்படின்னு கேட்குறது கிவ் மீ யுவர் எரேசர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறது. நான் வந்து உன் பென்சில் எடுத்துக்கிட்டோமா, கேன் ஐ டேக் யுவர் பென்சில் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறப்பையும் அவங்கள வந்து இங்கிலீஷில் பேச சொல்கிறது. ஸோ இந்த 3 விஷயங்களை ஆஸ் அ டீச்சர்ஸாக நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னாலே பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கற்றுக்குவாங்க. முதல்ல தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா நம்மளே தப்பாக தானே முதல்ல பேசியிருப்போம். ஸோ அது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள திருத்தணும். அது வந்து எப்படின்னா டேரெக்டாக சொல்லிடக்கூடாது. இது இந்த மாதிரி பேசினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திருத்தலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அவன் இதுதான் வந்து கரெக்டு போல் அப்படின்றது அவனுக்கே வந்து புரியும். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து பேச வைங்க. தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், உன்னால் வந்து பேச முடியும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி.
ஸோ தப்பாக பேசி தான் கரெக்டாக பேச கற்றுக்குவாங்க. அதனால் ஒரு 2 டைம் 3 டைம் தப்பாக பேசினோடனே வந்து உனக்கு ஸோ எத்தனை டைம் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டாதீங்க. அண்ட் அதே போல் பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் வாயால் நம்ம சொன்னோன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஆக்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கம் ஹியர் அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னா நீங்கள் கையில் ஆக்ஷன் பண்ணணும், கிட்ட கூப்பிட்ற மாதிரி. கம் ஹியர், இங்கே வா. அப்புறம் சிட் டவுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்காரு அப்படிங்கிறத நான் சிட் டவுன் சொல்கிறேன், கீழே உட்காரு அப்படின்னு சொல்லணும். ஓப்பன் யுவர் புக், புத்தகத்தை திறங்க. ஓப்பன் யுவர் புக், புத்தகத்தை திறங்க. லிசன், கவனி, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த முக பாவனைகளோடையும் அந்த சைகைகளோடையும் சொல்லிக் கொடுக்குறப்ப ஒரு 5 வயசு குழந்தையால் கூட ஒரே நாளில் 10 சென்டென்ஸை ஈஸியாக மெமரி பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஆக்ஷனோடு நீங்கள் சொல்லித்தரீங்க. இப்போ ரைம்ஸ்லாம் வந்து என்னன்னே அவங்களுக்கு மீனிங்கே தெரியாது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ரைம் சொல்லி கொடுத்தாலும் அந்த ஆக்ஷனோட அழகாக பாடுவாங்க குழந்தைங்க. ஸோ ஆக்ஷன் அது வந்து ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆக்ஷனோட கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய சென்டென்ஸு பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. அதே போல் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான டிப்ஸை நான் சொல்கிறேன். பிள்ளைங்க வந்து மொபைல் கேட்குறாங்க, டிவி பார்க்குறாங்கன்னு கவலைப்படாதீங்க. அவங்க பார்க்குற அந்த கார்ட்டூனில் இங்கிலீஷ் ஆடியோ, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்களோ அந்த வார்த்தைகள் அவங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ரைம்ஸ் கேட்கும்போது கூட இங்கிலீஷ் ரைம்ஸு கேட்க வைங்க. அது அவங்க உச்சரிப்பு, அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ்லாம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ், ஈவன் படித்த பேரண்ட்ஸு, நல்ல டிகிரி முடித்த பேரண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் படித்தா தானே நல்ல நாலேஜ் வளரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷுங்கிறது ஒரு நாலேஜ் கிடையாது, அது வெறும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான். பட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா we can communicate. ஸோ அதுதான், அந்த மொழி வந்து நம்மளால் வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான். அதுவும் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் தமிழை போல். அதனால் வந்து இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் நாலேஜ் வளரும், அது வந்து ஒரு நாலேஜ், அது வந்து அறிவு அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வந்து ஒரு மொழி தான். ஸோ தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை பேசுகிறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்கள் வீட்லையும் ஸ்கூல்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.